நீங்க இன்டர்வியூ போறீங்களா? ஹச்ஆர் கேட்கிற இந்த 10 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலனா, உங்க ஜாபே மிஸ் ஆகலாம். நெறைய ஃப்ரெஷர்ஸ் நல்ல நாலேட்ஜபிளா இருப்பாங்க. பட் இன்டர்வியூல அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பிகாஸ் ஆஃப் அவங்களுக்கு ஸ்கில் இல்லன்னு கிடையாது. அவங்களுக்கு இன்டர்வியூவ எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாதனால அவங்க ரிஜெக்ட் ஆகுறாங்க. இன்டர்வியூல கேட்கக்கூடிய டாப் 10 கொஸ்டின்ஸ் அண்ட் அதுக்கு எப்படி ஸ்மார்ட்டா ஆன்சர் பண்றதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு கேரியர் ஸ்பிரிண்டெக்ஸ் சேனல். இந்த சேனல்ல ஃப்ரெஷர்ஸ்க்கான இன்டர்வியூ டிப்ஸ், கேரியர் டிப்ஸ், கார்ப்பரேட் லைஃப் பத்தின யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கும், ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோவை ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுடைய கான்ஃபிடன்ட் கண்டிப்பா டெவலப் ஆகும். 100% நான் கேரண்டி. இன்டர்வியூல உங்களுடைய கான்ஃபிடன்ட் 100% பூஸ்ட் அப் ஆகும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப். டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப்னோடனே நிறைய ஃப்ரெஷர்ஸ் காமனா மிஸ்டேக் பண்றாங்க. அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் ஹச்ஆருக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் தேவையில்லை. அவங்களுக்கு வேண்டியதுலாம் உங்களுடைய கம்யூனிகேஷன், உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களுடைய ஸ்கில்ஸ், ஜாப் ப்ரொஃபைலோட மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. அப்புறமா உங்களுடைய கான்ஃபிடென்ட். ஸோ இந்த நாளையும் தான் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த நாளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப்க்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் பர்ஃபெக்டா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்ல போற இந்த ஆர்டர்ல நீங்க ஆன்சர் சொன்னீங்கன்னா அது ஒரு பெஸ்ட் ஆன்சரா இருக்கும், ப்ரொஃபஷனலாகவும் இருக்கும். வாங்க ஒன் பை ஒன்னா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய நேம் அண்ட் எஜுகேஷன். உங்களுடைய நேம் அண்ட் எஜுகேஷனை ஃபர்ஸ்ட் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ரெண்டாவதா உங்களுடைய ஸ்கில்ஸ். மூணாவது நீங்க பண்ண இன்டர்ன்ஷிப், ப்ராஜெக்ட், சர்டிஃபைட் கோர்சஸ் இதெல்லாம் நீங்க வந்து சொல்லலாம். நாலாவதா கடைசியா ஒய் ஆர் அப்ளைங் ஃபார் திஸ் ரோல் அப்படிங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா இது ஒரு பர்ஃபெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகே, வாங்க எக்ஸாம்பிள் ஆன்சர் வந்து பார்த்தலாம். டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப்க்கு இந்த மாதிரி ஒரு ஆன்சர் நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்மார்ட்டான ஆன்சரா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கிரீட்டிங்ஸ், குட் மார்னிங் சார், மேடம், மை நேம் இஸ் அருண். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உங்களுடைய நேம். அடுத்து ஐ கம்ப்ளீட்டட் மை பிகாம். ஸோ இப்போ வந்து உங்களுடைய எஜுகேஷன் பேக்ரவுண்ட்ல செகண்டரியா சொல்றீங்க. டியூரிங் மை ஸ்டடிஸ் ஐ டெவலப்டு ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். ஸோ இந்த ஸ்கில் எல்லா கேண்டிடேட்டுக்குமே காமனா இருக்காது. இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன். நீங்க இன்டர்வியூல மென்ஷன் பண்றப்போ ஸ்கில்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணணும். தெரியாததை நீங்க மென்ஷன் பண்ணக்கூடாது. பழைய ஸ்கில்ல கிளியராகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் சொல்ல தெரியணும். அப்படி சொல்ல தெரிஞ்ச ஸ்கில்ல மட்டும் தான் நீங்க ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஸ்கில்ஸை ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதுக்கப்புறமா அதை கிளியரா சொல்லி பழகுங்க. எந்த அளவுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு உங்களால கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தலாம். ஐ ஆல்சோ கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட் இன் அக்கௌண்டிங். இங்க வந்துட்டு ஒரு அக்கௌண்ட்ஸ் பேக்ரவுண்ட் உள்ளவங்களுக்காக நான் வந்து கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்க ஐடி பேக்ரவுண்டா இருந்தீங்கன்னாக்கா நீங்க உங்களுடைய ஸ்கில்ஸ், ஜாவா, பைத்தான், கோடிங் நாலேஜ் இருந்தா அதையும் வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். இதுவே நீங்க பிகாம், பிபிஏ கிராஜுவேட்டா இருந்தீங்கன்னாக்கா நீங்க பண்ண டேலி கோர்ஸ், அதர் இஆர்பி கோர்சஸ் இதெல்லாம் கூட நீங்க மென்ஷன் பண்ணலாம். இன்னும் உங்களுக்கு எக்ஸல் தெரிஞ்சிருந்தா ரொம்பவே அட்வான்டேஜ். அதையும் நீங்க வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணலாம். ஓகே, சோ இந்த ஆர்டர்ல நீங்க சொல்லிட்டு கடைசியா இதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஐ அம் லுக்கிங் ஃபார் an opportunity where I can learn, contribute and grow with the company சொல்லுங்க. இது ஒரு ப்ரொஃபஷனலான பெஸ்டான ஆன்சரா இருக்கும். இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி இந்த ஆர்டர்ல நீங்க வந்து உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரோ பிராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து கிடைக்கும். ஹச்ஆர் வந்து கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. இன்டர்வியூல ஃப்ரெஷர்ஸ் பண்ற மேஜர் மிஸ்டேக் வந்து இந்த செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன்ல தான். செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்கிறத பேஸ் பண்ணி தான் நீங்க ஜாப்ல செலக்ட் ஆகுறீங்களா, ரிஜெக்ட் ஆகுறீங்களாங்கிறதே டிசைட் பண்ணுவாங்க. ஸோ செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் பூஸ்ட் அப் ஆகும். நான் சொல்ல இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு கிளியரா கான்ஃபிடென்ட்டா சொல்லி பழகுங்க. நெக்ஸ்ட் இன்டர்வியூல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் வந்து தெரியும். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Why do you want to work here? ஸோ இது ஒரு காமனான கொஸ்டினுங்க. நிறைய ஃப்ரெஷர்ஸ் பண்ற மிஸ்டேக், 90% ஆஃப் ஃப்ரெஷர்ஸ் வந்து இந்த கொஸ்டின்ல மிஸ்டேக் பண்ணுவாங்க. மைட் பி அவங்க வந்து தெரியாம கூட இருக்கலாம். அதாவது ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியை பத்தி நீங்க ரிசர்ச் பண்ணணும். அந்த கம்பெனி எந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்க, அவங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் என்ன, கம்பெனியோட வேல்யூஸ் என்ன, ஸோ கம்பெனி ரீசெண்டா ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணாங்களா, இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுட்டு போகணும். இது வந்து நான் சொல்றது பேசிக் தான். இந்த பேசிக் லெவல்ல உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் தான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஹச்ஆர் கேட்கிறப்போ, இன்டர்வியூர் கேட்கிறப்போ உங்களால கான்ஃபிடென்ட்டா அப்பதான் ஆன்சர் பண்ண முடியும். நிறைய கேண்டிடேட் ஜஸ்ட் காமனா நான் ஆன்லைன்ல செக் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆன்சர் அவ்வளவு பெஸ்டா இருக்காது. அதுக்கு பதிலா கம்பெனியை பத்தி ஸ்டடி பண்ணிருப்பீங்களா, ரிசர்ச் பண்ணிருப்பீங்களா, அதை ஒரு 2-3 லைன்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லும் பொழுது கண்டிப்பா இன்டர்வியூவர் இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. ரெண்டாவது, உங்களுடைய ஸ்கில்ஸ் இந்த ரோலுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறத ஸ்மார்ட்டா நீங்க வந்து சேர்த்து சொல்றப்போ உங்களால ஒரு பெஸ்டா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். வாங்க ஒரு எக்ஸாம்பிள் ஆன்சர் வந்து பார்த்தலாம். ஸோ பாருங்க, ஐ ஹவ் லேர்ன் அபவுட் யுவர் கம்பெனி அண்ட் ஐ எம் இம்ப்ரெஸ்டு பை யுவர் கமிட்மெண்ட் டு குவாலிட்டி அண்ட் இன்னோவேஷன். ஸோ இது வந்து நான் வந்து ஒரு காமனான ஒரு எக்ஸாம்பிள் ஆன்சர் தான் சொல்லியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்க ரிசர்ச் பண்ணீங்களா அந்த கம்பெனி பத்தி, அது அந்த கம்பெனியை பத்தின ஒரு 2-3 லைன்ஸ் வந்து நீங்க ஒரு பெஸ்டா வந்து சொல்லுங்க. சொல்லிட்டு ஐ பிலீவ் மை கம்யூனிகேஷன், டீம் ஒர்க் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் மேட்ச் தி ரெக்யர்மெண்ட் ஆஃப் திஸ் ரோல்.
அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டா நீங்க வந்து ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருக்கு உங்களுக்கு. நீங்க நல்லா டீம் ஒர்க் பண்ணுவீங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்லாம் இருக்குன்னா, நீங்க இந்த ரோலுக்கு மேட்ச் ஆகுற மாரி நான் வந்து காமனா இந்த ஸ்கில்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஸ்கில், கிளியரா சொல்ல தெரிஞ்ச ஸ்கில். அந்த ஸ்கில்ல வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து 3 பாருங்க. ஆஸ் எ ஃப்ரெஷர், ஐ அம் எக்ஸைட்டட் டூ லேர்ன் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ப்ரொஃபஷனல்ஸ், இம்ப்ரூவ் மை ஸ்கில்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூட் டு தி கம்பெனி சக்சஸ். ஐ சி திஸ் இஸ் அ கிரேட் பிளேஸ் டு பில்ட் மை கேரியர் அண்ட் க்ரோ ப்ரொஃபஷனலி. ஸோ இது ஒரு சூப்பரான ஆன்சர். ஃபர்ஸ்ட் வந்து அந்த கம்பெனியை பத்தி நீங்க ஸ்டடி பண்ணீங்க. அத ஒரு 2, 3 லைன் சொல்லணும். அதுக்கப்புறமா உங்களுடைய ஸ்கில்ஸ் ஆட் பண்ணுங்க. நீங்க எப்படி உங்களுடைய ஸ்கில்ஸ் நீங்க அப்ளை பண்ற ஜாப் ரோலுக்கு மேட்ச் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு, அந்த ஸ்கில்ல நீங்க வந்து சொல்லுங்க. 3 வந்து, as a fresher, I'm excited to learn from the experienced professionals, improve my skills and contribute to the company success. அப்படின்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம, I see this is a great place to build my career and grow professionally ன்னு சொன்னீங்கன்னா, இது ஒரு ஸ்மார்ட்டான ஆன்சரா நான் சொல்லுவேன். ஸோ இன்டர்வியூக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ்? இது ஒரு காமனான கொஸ்டின். இன்டர்வியூல வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ்னு கேட்டாங்கன்னா, நிறைய கேண்டிடேட்டுக்கு சொல்ல தெரியாது. பிகாஸ் எனக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கு. நான் எதை சொல்றது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டு அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. பட் அப்படி சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை யுவர் கீ ஸ்ட்ரென்த். உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு ஃபர்ஸ்ட் நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. ரெண்டாவது உங்களுடைய ஸ்கில்ஸ் எப்படி ஜாப் ரோலுக்கு மேட்ச் ஆகுதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மூணாவது உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் வந்து ஷோ பண்ணணும். ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நீங்க வந்து ஷோ பண்றப்போ அது ஒரு பெட்டரான ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அடுத்தது ஃபோர்த் வந்து ஹைலைட் யுவர் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். எப்பவுமே இன்டர்வியூல பாசிட்டிவா பேசுறீங்களா அப்படிங்கிறத நோட் பண்ணுவாங்க. ஸோ எப்பவுமே பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. அடுத்தது எக்ஸ்பிளைன் ஹவ் யுவர் ஸ்ட்ரென்த் ஆடட் வேல்யூ டு தி கம்பெனி அப்படிங்கிறத மஸ்டா நீங்க வந்து சொல்லுங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஆன்சர் பார்த்துலாமா? வாங்க பார்க்கலாம். One of my biggest strength is my ability to learn quickly and adapt to new situation. So இது ஒரு பெஸ்டான ஆன்சர் ஃப்ரெஷர்ஸ்க்கு. சரிங்களா? One of my biggest strength, என்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னா என்னோட ability to learn. சரிங்களா? Learn quickly and adapt to a new situation சொல்லுங்க. ரெண்டாவது, I am a hard working and self motivated person who always tries to complete task with dedication and responsibility. So இது ஒரு பெஸ்டான ஆன்சர். நான் கொடுக்கிறது ஒரு 2, 3 ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இதுல உங்க ஸ்கில்லுக்கு உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை வந்து நீங்க சொல்லுங்க ஆன்சர் கிட்ட. இது எல்லாமே ஒரு குட் ஆன்சர் தான். உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுங்கிறத நீங்க வந்து அந்த ஆன்சர் எடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஐ ஆல்வேஸ் மெயின்டைன் அ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அண்ட் லுக் ஃபார் அ சொல்யூஷன் வென் ஃபேசிங் சேலஞ்சஸ். நான் ரெக்கமெண்ட் பண்றது ஃபர்ஸ்ட் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்க வந்து அதை மட்டும் சொல்லுங்க. அதை சொல்லிட்டு கடைசியா நான் வந்து சொல்லியிருக்க இந்த பாயிண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. தீஸ் ஸ்ட்ரென்த்ஸ் ஹெல்ப் மீ கான்ட்ரிபியூட் எஃபெக்டிவ்லி டு தி ஆர்கனைசேஷன் அண்ட் கண்டினியூ இம்ப்ரூவிங் மை செல்ஃப் ப்ரொஃபஷனலி அப்படின்னு சொல்றப்போ கண்டிப்பா கச்சர் வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? உங்களுடைய ஆன்சர் நீட் அண்ட் கிளியரா இருக்கு, ப்ரொஃபஷனலாகவும் இருக்கு. நீங்க வந்து ஒரு ஸ்மார்ட்டான வேலை நீங்க ஆன்சர் பண்றீங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இன்டர்வியூ நீங்க போறப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ரைட். அப்புறம் வாட் ஆர் யுவர் வீக்னஸ்? ஆஃப்டர் ஸ்ட்ரென்த்ஸ்க்கு அப்புறம் வீக்னஸ் வந்து கேட்பாங்க. இது ஒரு காமனான இன்டர்வியூ கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வீக்னஸ் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு டிப் உங்களுக்கு கொடுக்க. 99% ஆஃப் ஃப்ரெஷர்ஸ் வந்து இந்த கொஸ்டின்ல மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஃப்ரெஷர்ஸ் மட்டும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல்ஸோட இந்த கொஸ்டினுக்கு மிஸ்டேக் பண்ணுறாங்க. என்னன்னா, எனக்கு எந்த வீக்னஸும் இல்லை, ஐ டோன்ட் ஹேவ் எனி வீக்னஸ், இல்லைனா நத்திங் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஹானஸ்ட்டாக ஆன்சர் பண்ணணும். எனக்கு இந்த வீக்னஸ் இருக்கு, நான் இதை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு நீங்கள் சொல்லுங்க. அந்த ஹானஸ்ட் ஆன்சர் தான் உங்களுக்கு ஜாப் வாங்கி கொடுக்கும். நெக்ஸ்ட் டைம் இன்டர்வியூல உங்க வீக்னஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், நீங்க சொல்ல போற வீக்னஸ் வந்து உங்களுடைய ஜாப் பெர்ஃபார்மன்ஸை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஸ்மார்ட்டா நீங்க வந்து சொல்லணும். ரெண்டாவது, ஹானஸ்டா இருக்கணும். ப்ரொஃபஷனலா நீங்க வந்து உங்களுக்கு சொல்ல தெரியணும். மூணாவது, எப்படி நீங்க இம்ப்ரூவ் பண்ண போறீங்க அந்த வீக்னஸ் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுங்க. நாலாவது, செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் வில்லிங்னஸ் டு லேர்ன் ஷோ பண்ணுங்க. அஞ்சாவது, எண்ட் யுவர் ஆன்சர் வித் பாசிட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட். நீங்க எப்படிலாம் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ண போறீங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. வாங்க நம்ம வந்து டீட்டெயிலான ஆன்சர் வந்து பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆன்சர் வந்து பார்த்துலாம். ஒன் ஏரியா ஐ எம் ஒர்க்கிங் ஆன் இம்ப்ரூவிங் இஸ் தட் ஐ சம்டைம்ஸ் ஸ்பெண்ட் எக்ஸ்ட்ரா டைம் மேக்கிங் ஷுர் மை ஒர்க் இஸ் அக்யூரேட். நீங்க இதை வீக்னஸ் நினைக்கலாம், பட் இது வந்து உங்களுடைய வீக்னஸ் கிடையாது. இது வந்து ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு பெஸ்டான ஆன்சர். இந்த ஆன்சரை நீங்க வந்து சொல்றப்போ கண்டிப்பா ஹச்ஆர் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, பிகாஸ் நீங்க ஒரு ஒர்க்கை பண்றப்போ எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து அந்த ஒர்க்கை அக்யூரேட்டா பண்றீங்களாங்கிறத செக் பண்றீங்க. அதுக்கான எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கிறீங்கிறது இது வந்து ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு பெஸ்ட் ஆன்சரா நான் சொல்லுவேன். ரெண்டாவது பார்த்துலாமா, ஐ ஹவ் ரியலைஸ்டு தட் மேனேஜிங் டைம் எஃபெக்டிவ்லி இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ எம் லேர்னிங் டு பேலன்ஸ் குவாலிட்டி வித் ஸ்பீடு. ஓகே, இது ஒரு குட் ஆன்சர் தான். ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்றது ஃபர்ஸ்ட் ஆன்சரை. ஃப்ரெஷராக இருந்தால் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொன்னால் கண்டிப்பாக ஒரு
நல்ல ஆன்சர் தான் அது. அடுத்து அதோட நீங்க நிப்பாட்டிடக்கூடாது. பாருங்க, ஐடென்டிஃபைங் மை வீக்னஸஸ் அண்ட் கண்டினியூஸ்லி இம்ப்ரூவிங் தம் ஹெல்ப்ஸ் மீ பிகம் அ பெட்டர் ப்ரொஃபஷனல் நீங்க சொல்றப்போ, கண்டிப்பா இது ஒரு சூட்டபிளான ஒரு ஸ்மார்ட்டான ஆன்சரா நான் வந்து சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து கொஸ்டினுக்கு போயிடலாமா? ஒய் ஷுட் வி ஹையர் யூ? இந்த கொஸ்டினுக்கு நிறைய பேருக்கு கரெக்டா ஆன்சர் பண்ண தெரியாது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டியை ஹைலைட் பண்ணி சொல்லுங்க. ரெண்டாவது, நீங்க எப்படி அந்த ஸ்கில்ஸை வேல்யூ ஆடா கம்பெனிக்கு கொடுப்பீங்கிறத நீங்க சொல்லுங்க. மூணாவது, கனெக்ட் யுவர் ஸ்கில்ஸ் வித் ஜாப் ரெக்யர்மெண்ட். ஜாப் ரோலுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்களா ஒரு லிஸ்ட். ஸோ அதோட கனெக்ட் பண்ணி உங்களோட ஸ்கில்ஸை சொல்லும் பொழுது அது ஒரு பெஸ்ட்டான ஆன்சரா இருக்கும். நாலாவது, ஷோ யுவர் வில்லிங்னஸ் டு லேர்ன் அண்ட் இம்ப்ரூவ். ஓகேவா? அஞ்சாவது, எக்ஸ்பிரஸ் கான்ஃபிடன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கான்ஃபிடன்ட் அண்ட் கமிட்மெண்ட்டா நீங்க ஷோ பண்றப்போ கண்டிப்பா HR வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆன்சர் பார்த்தலாமா? ஐ பிலீவ் யூ ஷுட் ஹையர் மீ பிகாஸ் ஐ ஹேவ் தி ரைட் ஆட்டிடியூட், வில்லிங்னஸ் டு லேர்ன் அண்ட் தி டெடிகேஷன் டு கிவ் மை பெஸ்ட். ஓகே, இது ஒரு ஸ்மார்ட்டான ஆன்சர். ரெண்டாவது பார்த்தலாம், ஐ ஹேவ் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில், ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி அண்ட் ஐ கேன் அடாப்ட் குவிக்லி டு தி நியூ என்விரான்மெண்ட். ஓகேவா? இது ஒரு பெஸ்ட் ஆன்சர். பட் நான் ரெக்கமெண்ட் பண்றது ஃபர்ஸ்ட் ஆன்சர். உங்களுக்கு நீங்க ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சூட்டபிள் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆன்சரை நீங்க சொல்லுங்க. அதோட சொல்லிட்டு விட்டுறாம நீங்க கடைசியா இதை ஆட் பண்ணணும். அஸ் எ ஃப்ரெஷர் ஐ மே நாட் ஹேவ் years of experience but I'm ready to learn, take responsibility and work hard to achieve company goals ன்னு சொல்றப்போ கண்டிப்பா HR இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினுக்கு நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. பிகாஸ் ஒய் ஷுட் ஐ ஹையர் யூங்கிறது நீங்க ஆல்மோஸ்ட் இன்டர்வியூ ஓவரா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்போ இந்த கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கொஸ்டினுக்கு நீங்க தப்பா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா, இல்ல ஆன்சர் பண்ண தெரியலன்னா கண்டிப்பா உங்களை ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நெக்ஸ்ட் இன்டர்வியூ போறப்போ கண்டிப்பா இந்த கொஸ்டினை பிராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம், வேர் டு யூ see yourself in 5 years? முதல்ல HR ஏன் இந்த கொஸ்டின் கேட்கறாங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். HR ஏன் இந்த கொஸ்டின் கேட்கறாங்க? பிகாஸ் இப்போ இன்டர்வியூல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, உங்களை ஹையர் பண்ணிட்டாங்க. ஃப்ரெஷரா நீங்க வந்து ஒரு 6 மந்த் உங்களுக்கு வந்து ட்ரைனிங், வித்தின் 6 மந்த் இல்லைன்னா 1 இயர்க்குள்ள நீங்க நல்லா லேர்ன் பண்ணிட்டு வேற ஜாப் போயிட்டீங்கன்னாக்கா அது கம்பெனிக்கும் சரி, HRக்கும் சரி, உங்களுக்கும் சரி, அது டைம் வேஸ்ட் தான். ஸோ HR எப்பவுமே ஒரு கேண்டிடேட்டை ஹையர் பண்றப்போ இந்த கேண்டிடேட் எவ்வளவு வருஷம் நம்ம கம்பெனில சர்வை பண்ணுவாரு, இருப்பாரு, வேல்யூ ஆட் பண்ணுவாருங்கிறத நோட் பண்ணுவாங்க. அதனால இந்த மாதிரி ட்ரிக்கான கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ வேர் டு யூ see yourself in 5 yearsன்னு அவங்க கேட்டாங்கன்னா, நான் சொல்ல போற இந்த ஆன்சர் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மைண்ட்ல வச்சுட்டு நீங்க வந்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட், உங்களுடைய கேரியர் விசன் அண்ட் கோல்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுங்க. ரெண்டாவது, உங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட், அப்புறம் நீங்க என்ன கண்டினியூஸா லேர்ன் பண்ண போறீங்கிறத மென்ஷன் பண்ணலாம். மூணாவது, உங்களுடைய கமிட்மெண்ட், அப்புறம் லாங் டர்ம் இன்ட்ரெஸ்ட் வந்து சொல்லுங்க. நாலாவது, கீப் யுவர் ஆன்சர் ரியலிஸ்டிக் அண்ட் பாசிட்டிவ். எப்பவுமே நீங்க ஆன்சர் சொல்றப்போ ஒரு ரியலிஸ்டிக் இருக்கணும், உங்களுடைய ஆட்டிடியூட் பாசிட்டிவா இருக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துலாமா? வாங்க பார்த்துருவோம். ஓகே, இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆன்சர் பாருங்க. இன் தி நெக்ஸ்ட் 5 years ஐ see myself growing as a skilled professional and taking more responsibilities in my role. இது ஒரு ஸ்மார்ட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் இன்டர்வியூ போறப்போ இந்த ஆன்சர் சொல்லுங்க. HR உங்களை கண்டிப்பா ஹையர் பண்ணிடுவாங்க. பிகாஸ் in the next 5 years I see myself growing as a skilled professional and taking more responsibilities in my role சொல்றப்போ நீங்க ஒரு கண்டிப்பா ஒரு TLஆவோ ஒரு மேனேஜர் பொசிஷன்லயோ நான் இருப்பேங்கிறத அப்படி நேரட் ஸ்ட்ரைட்டா சொல்லாம சொல்றீங்க. ஸோ இது வந்து கண்டிப்பா HR வந்து இம்ப்ரெஸ் பண்ற ஒரு ஆன்சர். நீங்க ஃப்ரெஷரா இருந்தா இந்த ஆன்சர் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். ரெண்டாவது, ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் மை நாலேஜ், டெவலப் நியூ ஸ்கில்ஸ் அண்ட் பிகம் an expert in my fieldன்னு சொல்றீங்க. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்றது இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான். அடுத்த கொஸ்டின் போலாமா? வாங்க போலாம். ஓகே, வாட் ஆர் யுவர் சேலரி எக்ஸ்பெக்டேஷன்? ஃப்ரெஷர்ஸ் இந்த கொஸ்டின்ல மிஸ்டேக் பண்ணுவாங்க. வாட் ஆர் யுவர் சேலரி எக்ஸ்பெக்டேஷன் சொன்னோன்னே ரேண்டமா ஒரு நம்பர் வந்து சொல்லுவாங்க, ஃபிக்ஸடாகவும் ஒரு நம்பர் வந்து கொடுத்துருவாங்க. இது ரெண்டு மிஸ்டேக்கையும் வந்து ஃப்ரெஷர்ஸ் தெரியாம தான் பண்றாங்க. பட் நீங்க அது மாதிரி பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் இன்டர்வியூல வாட் ஆர் யுவர் சேலரி எக்ஸ்பெக்டேஷன் சொன்னாங்கன்னாக்கா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணுங்க. ஒரு ஆவரேஜ் சேலரி நீங்க எந்த ரோலுக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த ரோலுக்கு கரண்ட்ல ஆவரேஜ் சேலரி எவ்வளவு இருக்குங்கிறத ரிசர்ச் பண்ணுங்க. ரெண்டாவது, ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை இயர்லியரா கொடுக்காதீங்க. ஓகேவா? மூணாவது, ஃபிளெக்சிபிளா இருங்க. அதாவது ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு அமௌண்ட் வந்து வச்சிருப்பாங்க. ஃப்ரெஷரா ஹையர் பண்றப்போ இவ்வளவு வந்து CTC கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நீங்க வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கணும். அது இல்லாம எனக்கு இவ்வளவு வேணும், எனக்கு இவ்வளவு ஸ்கில் இருக்கு, நான் வந்து இவ்வளவு படிச்சிருக்கேன், எனக்கு வந்து இவ்வளவு CTC கொடுத்தா தான் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படி சொன்னீங்கன்னாக்கா கண்டிப்பா உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு இன்னொரு கேண்டிடேட்டை ஹையர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மிஸ்டேக்லாம் காமனா வந்து இன்டர்வியூல நடக்கிறது. அதனால நான் சொல்றேன், நீங்க எப்பவுமே லேர்னிங்ல ஃபோக்கஸா இருக்கணும், உங்களுடைய கேரியர் கிரௌத்ல ஃபோக்கஸா இருக்கணும். ஓகேவா? அப்புறம் நீங்க சொல்ற ஆன்சர் வந்து கான்ஃபிடென்ட்டாகவும் ப்ரொஃபஷனல் ரெஸ்பான்ஸாகவும் இருக்கணும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆன்சர் பார்த்துலாமா? வாங்க பார்த்துலாம். சேலரி எக்ஸ்பெக்டேஷன் HR கேட்கிறப்போ இப்படி ஆன்சர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம். அட் திஸ் ஸ்டேஜ் ஆஃப் மை கேரியர் மை மெயின் ஃபோக்கஸ் இஸ் ஆன்
ஃபைண்டிங் தி ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி வேர் ஐ கேன் லேர்ன் இம்ப்ரூவ் மை ஸ்கில்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூட் டு தி ஆர்கனைசேஷன். இப்படி சொன்னீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஆன்சருங்க. சரி, உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கறது இந்த மாதிரி ஆன்சர்ஸ் தான். ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தலாம். ஐ பிலீவ் தி கம்பெனி ஆஃபர்ஸ் அ ஃபேர் salary based on the role responsibility and industry standard. இது ஒரு குட்டான ஆன்சர். தேர்ட் பார்த்தலாம். ஐ எம் ஓப்பன் டு டிஸ்கஸிங் a salary package that matches my skills, qualification and the company policies. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதை நீங்க சொன்னீங்கன்னாக்குமே எனஃப், உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம். ஓகேவா? எப்பவுமே சேலரி டிஸ்கஷன் லாஸ்ட் ஆஃப் இன்டர்வியூல தான் கேட்பாங்க. இன்டர்வியூ ஓவர் உங்களுக்கு சேலரி எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இன்டர்வியூவர் கேட்பாங்க. நீங்க ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா இந்த ஆன்சர் ஒரு பெஸ்டான ஆன்சர் நான் சொல்லுவேன். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? யூ ஹேவ் எனி கொஸ்டின் ஃபார் அஸ்? இது ஒரு காமனான இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ இன்டர்வியூ முடிகிறப்போ இந்த கொஸ்டினை கேட்பாங்க. டு யூ ஹேவ் எனி கொஸ்டின் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு நத்திங் சார், ஐ டோன்ட் ஹேவ் எனி கொஸ்டின் அப்படி சொல்லிட்டு வெளியில் வரும்போதே நீங்கள் டிசைட் பண்ணிடுங்க உங்களுக்கு இந்த ஜாப் கிடையாது, வேற கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டு. பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்க தான் செய்யணும். அப்படி கேட்குற கேண்டிடேட் கண்டிப்பாக செலக்ட் ஆவாங்க. என்ன எந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்கலாம், எது கேட்கக்கூடாது பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்ன கொஸ்டின் கேட்க போறீங்கிறத நீங்கள் ப்ரிப்பேர்டாக போங்க. ஓகேங்களா? ஸோ இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்போ இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. இன்டர்வியூவர் என்கிட்ட கேட்டால் இந்த கொஸ்டின்ஸ்லாம் நான் கேட்க போறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு போங்க. ரெண்டாவது, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அந்த ரோல்ல எப்படி இருக்கு, அந்த கம்பெனில எப்படி இருக்குங்கிறத நீங்க அது ஒரு கொஸ்டினா கேட்கலாம். மூணாவது, உங்களுடைய லேர்னிங் எப்படி இருக்கும், உங்களுடைய growth ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கும் கம்பெனில கேட்கலாம். நீங்க ஒர்க் பண்ண போற டீம் அண்ட் ஒர்க் கல்ச்சர், கம்பெனியோட ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்கும்னு கேட்கலாம். லாஸ்டா நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது அவாய்ட் ஆஸ்கிங் அபவுட் ஒன்லி சேலரி அண்ட் பெனிஃபிட்ஸ். அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டு யூ ஹேவ் எனி கொஸ்டின் ஃபார் அஸ் சொன்னோனே, ஓகே என்னோட சேலரி எவ்வளவு இருக்கும், என்னென்னலாம் பெனிஃபிட் வந்து கம்பெனி ப்ரொவைட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. இதெல்லாம் நீங்க வந்து அவாய்ட் பண்ணணும். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் ஆன்சர் பார்த்துலாமா? ஓகே, இதுக்கு எப்படி பெஸ்ட் ஆன்சர் பண்ணது பார்க்கலாம். எஸ், ஐ ஹேவ் அ ஃபியூ கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வுட் லைக் டு நோ மோர் அபவுட் தி டீம் ஐ வில் பி ஒர்க்கிங் வித் அண்ட் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் லேர்னிங் அண்ட் growth இன் திஸ் ரோல். இஸ்டான கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தலாமா? ஐ வுட் ஆல்சோ லைக் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் சம்மன் டு சக்சீட் இன் திஸ் பொசிஷன். இது ரெண்டுமே ஒரு பெஸ்டான கொஸ்டின் ஹச்ஆர்ட்ட கேட்கறதுக்கு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு எந்த கொஸ்டின் கரெக்டாக இருக்குமோ அந்த கொஸ்டினை கேளுங்க. ஆனால் கொஸ்டின் கேட்காம மட்டும் வந்துடாதீங்க. முக்கியமா நத்திங், ஐ டோன்ட் ஹேவ் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இன்டர்வியூல யூஸ் பண்ணாதீங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு பேக் ஃபயரா ஆயிடும். இன்டர்வியூவர் உங்க ஆன்சர் மட்டும் பார்க்க மாட்டாங்க, உங்க பாடி லாங்குவேஜையும் நோட் பண்ணுவாங்க. நீங்க இன்டர்வியூ ரூமுக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து உங்களை ஜட்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்க எப்படி உள்ள வரீங்க, பர்மிஷன் கேட்குறீங்களா இல்லையா, பர்மிஷன் கேட்டு உட்காருங்களா, இல்லை இன்டர்வியூவர் சொன்ன அப்புறம் உட்காருங்களா, இல்லை நீங்களா போய் உட்கார்ந்துறீங்களா, இதெல்லாம் கூட அவங்க நோட் பண்ணுவாங்க. ப்ரொஃபஷனல் ஆட்டிடியூடு நீங்க காட்டுறீங்களாங்கிறத பார்ப்பாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்றது இன்டர்வியூவர் கூட. அப்புறம் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் நோட் பண்ணுவாங்க. தென் நீங்க ஸ்மைல் பண்றீங்களா, பாசிட்டிவா இருக்கீங்களாங்கிறத பார்ப்பாங்க. அப்புறம் கேர்ஃபுல்லா லிசன் பண்றீங்களாங்கிறதையும் நோட் பண்ணுவாங்க. கடைசியா ப்ரொஃபஷனலா கம்யூனிகேட் பண்றீங்களாங்கிறதையும் பார்ப்பாங்க. என்னென்ன விஷயங்கள் இன்டர்வியூல பண்ணணும், பண்ணக்கூடாது. பாடி லாங்குவேஜ் டிப்ஸ் பார்த்துலாமா? முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். பாடி லாங்குவேஜ் பிளேஸ் an important role in creating a positive first impression during an interview. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாடி லாங்குவேஜ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும். உங்க நேமை கூப்பிட்ட உடனே நீங்க உள்ள நுழையும் பொழுது நீங்க எப்படி வர்றீங்க, பர்மிஷன் கேட்குறீங்களா, ஸ்மைல் பண்ணுறீங்களா, கிரீட்டிங்ஸ் கொடுக்குறீங்களா, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் சார், மேடம் சொல்லிட்டு அப்புறமா பர்மிஷன் கேட்டு உட்காருறீங்களா, இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். பட் இதெல்லாம் பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஓகேங்களா? அடுத்து செகண்ட் பாயிண்ட் வந்து ஆல்வேஸ் மெயின்டைன் அ கம்ஃபர்டபுள் ஐ கான்டாக்ட் அண்ட் சிட் கான்ஃபிடென்ட்லி வித் குட் போஸ்டர். ஸோ நீங்கள் வந்து ஐ கான்டாக்ட் வந்து மெயின்டைன் பண்ணுங்க. அதுக்காக இன்டர்வியூவர் பார்த்து முறைக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய கேண்டிடேட் பார்க்குறது முறைக்கிற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் ஒரு நல்ல ஐ கான்டாக்ட் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அடுத்து குட் போஸ்டர். ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டாக உட்காரீங்களாங்கிறதையும் அவங்க பார்ப்பாங்க. மூணாவது, லிசன் கேர்ஃபுல்லி டு தி இன்டர்வியூவர் அண்ட் டேக் அ மூவ்மெண்ட் பிஃபோர் ஆன்சரிங். நிறைய கேண்டிடேட் அவசரப்படுவாங்க. இன்டர்வியூவர் ஒரு கொஸ்டினை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே இவங்க ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இன்டர்வியூவர் என்ன கேட்க வர்றாருங்கிறதையே இவங்க புரிஞ்சுக்காம ஆன்சர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்க, இன்டர்வியூவர் என்ன கேட்க வர்றாங்கன்னு. இன்கேஸ் அவர் ஃபாஸ்ட்டாக சொல்றாரு, கேட்குறாரு அப்படின்னா உங்களுக்கு புரியலனாக்கா நீங்கள் ஒரு தடவை திரும்ப ரிப்பீட் பண்ண சொல்லலாம். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தலாம், நேச்சுரலாக ஸ்மைல் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உள்ள நுழையும் போது ஒரு ஸ்மைலோட உள்ள நுழைச்சிங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும். ஸோ பாசிட்டிவ் ஆட்டிடியூடையும் அங்கே ஷோ பண்ணுங்க. அப்புறமா உங்களுடைய ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு நோட் பண்ணுவாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனாக உங்களை வந்து காட்டும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி இந்த பாடி லாங்குவேஜ்லாம் நீங்கள் ஷோ பண்ணுங்க. இன்டர்வியூவருக்கு கண்டிப்பாக அவரே இம்ப்ரெஸ் ஆவார். உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபைனல் தாட்ஸ் வந்து என்னோட தாட்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ப்ரிப்பரேஷன் பில்ட்ஸ் கான்ஃபிடென்ட்.
இன்டர்வியூங்கிறது ஒரு எக்ஸாம் கிடையாது. நீங்க படிச்சுட்டு போய் எழுதி பாஸ் பண்றதுக்கு. இன்டர்வியூல முக்கியமா நோட் பண்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, கம்யூனிகேஷன், உங்களுடைய ஆட்டிட்யூட், அப்புறம் உங்களுடைய ஸ்கில்ஸ், அப்புறம் நீங்க எவ்வளோ வேல்யூ வந்து கம்பெனிக்கு ஆட் பண்றீங்க. இது எல்லாம் தான் நோட் பண்ணுவாங்க. ஸோ இது மட்டும் இல்ல. நீங்க என்னதான் நல்ல மார்க் வச்சிருந்தாலும், ஒரு நல்ல ரெஸ்யூம் வச்சிருந்தாலும், நல்ல பிரிப்பரேஷன் பண்ணிட்டு போனாலும், இன்டர்வியூக்கு வேண்டியது எல்லாமே கான்ஃபிடென்ட்டா நீங்க பேசுறீங்களாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ பிரிப்பரேஷன் பிளஸ் கான்ஃபிடன்ஸ் பிளஸ் உங்களுடைய ஸ்கில் அண்ட் கம்யூனிகேஷன் இதுதான் மேஜரா ரோல் பண்ணும். ஓகேவா? 2வது பாயிண்ட் வந்து பிராக்டிஸ் மேக் யுவர் ஆன்சர் பெட்டர். நீங்க எந்த அளவுக்கு இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்ஸரையே நீங்க நெறைய பிராக்டிஸ் பண்ணணும். ஜஸ்ட் பார்த்துட்டு இத ஸ்கிப் பண்ணாம இன்டர்வியூக்கு முன்னாடி எவ்வளவு முறை நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ, அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா உங்களால பெஸ்ட்டா ஆன்சர் பண்ண முடியும். கான்ஃபிடென்ட்டாவும் ஆன்சர் பண்ண முடியும். தென் 3 வந்து ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் பிலீவ் இன் யுவர்செல்ஃப். எப்பவுமே உங்கள நம்புங்க. உங்களால கண்டிப்பா முடியும். ஸோ ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுனா கூட அதுலேருந்து கத்துக்கிட்டு அடுத்த இன்டர்வியூ நீங்க வந்து பெட்டரா பண்ணணும். ஸோ அதுதான் இந்த வீடியோவோட நோக்கம். 4த் பார்த்தீங்கன்னாக்கா, எவ்ரி இன்டர்வியூ இஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி எல்லா இன்டர்வியூ வந்து ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா பாருங்க. அந்த இன்டர்வியூல என்ன மிஸ்டேக் பண்றீங்களோ, அத அவாய்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இன்டர்வியூ போகும்போது எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டா போங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் வரும். ஸோ கீப் இம்ப்ரூவிங் அண்ட் நெவர் ஸ்டாப் லேர்னிங். லேர்னிங்க ஸ்டாப் பண்ணாதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஜாப் கிடைச்சிருந்தா கூட சூப்பர். போய் அங்க எந்த அளவுக்கு நீங்க லேர்ன் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்க ஃபியூச்சர் பெஸ்ட்டா இருக்கும். ஸோ எப்பவுமே உங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. நெவர் ஸ்டாப் லேர்னிங். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாம வரும். இந்த வீடியோவ ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.